ஹலோ மேம். ஆ மணிகண்டன். சார் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். அது ரொம்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மேம். நான் ஆன் பண்ணிட்டேன். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. சார் டெய்லி இந்த மாதிரி தான் ஆகுது. அது ஏதாவது எனக்கே இப்போ நாங்க வேற கிளாஸும் சைட் பை சைட் போயிட்டு இருக்கு மேம். ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமயம் எனக்கு அப்படிதான் ஆகும். ஸோ நான் ஓகே ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓரளவுக்கு வந்துருது. ஸோ எனக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. நான் உள்ள வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே தேங்க்யூ ஓகே சார். மேம். தேங்க்யூ. ஓகே அருண்குமார், இந்த பேஜ்ல வந்து ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. ஆமா, வியூ ஆன் பேஜுக்கு போங்க. கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து ஓகே ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு. இதுல பிசினஸ் சூட்டுக்கு இப்ப போனது அது சேஞ்ச் ஆயிட்டு. இதுல இருந்து மெட்டா பிசினஸ் சூட்டுக்கு போனீங்களா? ஆமா. இல்ல ஆக்சுவலா இதுல இருந்து போனாலும் ப்ரொஃபைல் தான் வரும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நீங்க அது வந்து பேஜா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப வருது. ஓகே, இப்ப செட்டிங்ஸ்க்கு போங்க. பிசினஸ் போர்ட்ஃபோலியோ போகாதீங்க, செட்டிங்ஸ்க்கு போங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் மாறிட்டு ஃபேஸ்புக்கு போயிட்டு மெட்டா பிசினஸ் சூட்டுக்கு வந்துட்டு பிசினஸ் போர்ட்ஃபோலியோக்கெல்லாம் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்க்கு போய் பேஜ் ஆட் பண்ணுங்க. நீங்க இன்னும் பேஜ் ஆட் பண்ணல உங்க மெட்டால. ஓகேங்களா? அதனால தான் அது அகைன் அண்ட் அகைன். ஆமா, அதனால தான் அது அகைன் அண்ட் அகைன் உங்களோட ப்ரொஃபைல் இதுக்கே போகுது. இப்ப செட்டிங்ஸ்ல போயிட்டு போங்க. ஆமா, செட்டிங்ஸ்க்கு போயிட்டு கிளிக் பண்ணுங்க. எதுவுமே வரலையே. மறுபடியும் ப்ரொஃபைலுக்கு தான் போகுது உங்களுக்கு. பேஜ் நீங்க கரெக்டா கிரியேட் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். ஹோமுக்கு போங்க. இது ப்ரொஃபைலோட தான். இதுக்கு நீங்க மேல வந்து உங்களோட இது வந்து நீங்க செட் பண்ணணும் பேஜ். அந்த Facebook பேஜ்லயே கிளிக் பண்ணுங்கண்ணா. லோட் ஆகுது. ஓகே, பரவாயில்ல. மெட்டா பிசினஸ் சூட்டுக்கு போங்க. ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்னு போட்டிருக்கீங்களா? சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெட்டா பிசினஸ் சூட்டுக்கு போங்க. அடுத்த டேப். ஸோ இதுல வந்து உங்களோட பேஜ் இதுதான். பேஜ் செட்டிங்ஸ், மேனேஜர் அண்ட் வியூ ஹூ கேன் ஆக்சஸ். ஓகே, கனெக்ட் அசெட்ஸ். ஓகே, கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இவ்வளவுதான் இருக்குது. இவ்வளவுதான் இருக்குங்களா? பேஜ் இன்ஃபோ, மேனேஜ் அண்ட் மேட்ச். வெளியில வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சா? தெரியலங்களே, இருங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணு. இல்ல இவ்வளவுதான் இருக்குங்க. பேஜ் செட்டிங்ஸ்க்கு போங்க. கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வருது. accessibility media dark mode. ஓகே, பேஜ் டீடைல்ஸ். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இல்ல, இதெல்லாம் இல்ல. உங்களோட அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கு இல்லையா?
இந்த போட்டோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல்ஸ் கரெக்டா கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்க. நோட்டிபிகேஷன் ஐகானுக்கு பக்கத்துல. ஆமா, அதுதான். ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, see all profiles-னு கொடுங்க. ம். கதன் ரெஸ்டாரண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே கிளிக் பண்ணுங்க. அகைன் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேம். ஓகே. இப்ப வெளிய வந்துருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க Facebook'க. இப்ப அந்த பேஜ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேல செட்டிங்ஸ்ல வந்து மாத்தி சேஞ்ச் பண்ணி பாருங்க. அந்த போட்டோக்கு பதிலா உங்க பேஜ கொடுக்கிறதுக்கு. வரவே மாட்டேங்குது. ஒண்ணுதான் வருது. ஒரு சேவ். சும்மா business.meta businessக்கு டைரக்டா இதுல இருந்து போகாம business.facebook.comனு கொடுத்து பாருங்க. இந்த மெட்டா பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. Facebookம் க்ளோஸ் பண்ணுங்க. business.facebook.com. business ஓகே. business.facebook.com. facebook.com. இந்த வந்துட்டீங்க மேம். வந்துட்டீங்களா? ஓகே. இப்ப செட்டிங்ஸ்க்கு போங்க. சோ இதுல இன்கம் போர்ட்ஃபோலியோ ப்ரொஃபைல் ஓவர்வியூ அப்படின்னு இருக்கு. ஓகே. பிசினஸ் போர்ட்ஃபோலியோ போட்டா மறுபடியும் அதுக்கே போயிடுது இல்லையா? அந்த மறுபடியும் மாறிட்டு பாருங்க. ப்ரொஃபைல் ஓவர்வியூக்கு போங்க. இதுதான் அந்த கெட் ஃபெமிலியர் வித் மெட்டா பிசினஸ் சூட்னு இருக்கு. இந்த இது 4 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகாதனால இது இருக்குமா? see all steps கொடுங்க. Instagram grow your business இதெல்லாம் கீழே வாங்க. ரிப்ளை டு your message same time. ஓகே. இதுக்கப்புறம் schedule a post grow your audience. ஓகே. இதெல்லாம் ஓகே தான். பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே. கிரியேட் இங்க கொடுங்க கிரியேட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு. இப்ப கொடுங்க. இப்போ என் பர்சனல் மெயில் ஐடி கொடுத்தா எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல மேம்? ஒன்னும் ப்ராப்ளம் வராது. நீங்க அதுக்கப்புறம் இந்த அக்கவுண்ட் வேணாம்னா கூட நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இந்த பேஜே வேண்டாம்னா கூட நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப கிரியேட் கொடுங்க. ஓகே டன். கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆயிடுச்சுங்களா? ஓகே. எதுவும் கொடுக்கணுமா? இல்ல ஸ்கிப் கொடுக்கணுமா இல்ல நெக்ஸ்ட்ங்களா? இத வந்து இந்த பேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பேஜ் இஸ் ஆல்ரெடி கனெக்டட் டு அண்ட் வில் பி ஓகே. இத வந்து இப்போதைக்கு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட்க்கு போங்க. நெக்ஸ்ட் தானே? ஆமா, நெக்ஸ்ட். ஃபுல் கண்ட்ரோல். ஓகே. அதெல்லாம் நீங்க வேற யாரையும் ஆட் பண்ண போறது இல்லைல்ல?
ஓ ஆட் another வேற person இல்ல ஆட் பண்ண நெக்ஸ்ட் அப்படியே இருக்க access கொடுக்கிற மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆமா இங்க ஆட் பண்ணனாலும் உள்ள போய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உள்ள பீப்பிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு ஆப்ஷன் இருக்கும், கன்ஃபார்ம் கொடுங்க. இப்ப செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களோட இது வந்து வந்துரும். இந்த பிசினஸ் இன்ஃபோ எல்லா டீடைல்ஸும் பீப்பிள் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்துரும். இப்ப எப்படி ஆட் மேனேஜர்ல போயிட்டு ஆட் வந்து கேம்பெயின் வந்து ரன் பண்ணணுமா இல்ல ஆட்ஸ்லயா மேம்? ஃபர்ஸ்ட் நீங்க இன்னும் ஆட் அக்கவுண்டே கிரியேட் பண்ணல, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ்க்கு போகணும். செட்டிங்ஸ்க்கு போங்க. நீங்க இப்பதான் பிசினஸ் போர்ட்ஃபோலியோவே நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போயிட்டு பிசினஸ் இன்ஃபோ என்ன அப்படின்னு கொடுக்கணும். ஆசெட்ஸா உங்க பேஜை வந்து நீங்க ஆட் பண்ணணும். இப்ப அந்த பேஜ் வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. அந்த உங்க போட்டோ வருது பாருங்க, அங்க போய் ஆட் பண்ணுங்க. இந்த இதுவா இல்ல இந்த இதுவா இதானே? அதுலதான் மாத்தணும். கரெக்ட் தான். எஸ் சதர்ன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வருது பாருங்க. அது இன்னொரு இது போகுது. இன்னொரு டாப் ஓபன் ஆகுது. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. வந்துருச்சுங்களா? இதுதான் உங்க பேஜ். அது வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு டேப்ல போகுது, ஏன் அப்படின்னு தெரியல. நார்மலாவே அது ஒரே டேப்ல ஓபன் ஆயிடும். மேபி நீங்க 2 போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிருக்கறனால அதுக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிருக்கீங்களா, அதனால மேபி இருக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல போயிட்டு பேஜஸ்க்கு போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் ஆட் பண்ணணும். அக்கவுண்ட்ஸ்ல போயிட்டு பேஜஸ்ல போயிட்டு உங்களோட பேஜ் வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஆட் எக்ஸிஸ்டிங். ஆமா, உங்களோட Facebook பேஜ் சும்மா சதர்ன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கொடுத்தாலே அது வந்துரும். URL கொடுக்கலாம். URL இல்லாட்டி நேம். சதர்ன் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் I agree, add page. Done. அவ்வளவுதான். பேஜ் ஆட் ஆயிடுச்சு. பீப்புள் ஆல்ரெடி 1 அசைன் ஆயிருக்கு. உங்களோட ரிமூவ் பண்ணாதீங்க, ரிமூவ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பேஜஸ் ஆட் பண்ணியாச்சு. பிசினஸ் இன்ஃபோக்கு போங்க. பிசினஸ் இன்ஃபோ ஆட் பண்ணல இல்லையா? சரி, பிசினஸ் இன்ஃபோ நீங்க ஆட் பிசினஸ் இன்ஃபோக்கு வாங்க. பிசினஸ் இன்ஃபோ எங்க இருக்கு? இங்க லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் ஒன். ஆமா. சோ இதுல வந்து நீங்க பிசினஸ் பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப நீங்க கொடுக்க விரும்பலன்னா அப்படியே விட்டுறலாம். நோ இஷ்யூ. கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இல்ல. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் ஒன்ஸ் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா Facebook அக்கவுண்ட் வந்து ஈஸியா ஹேக் பண்ண முடியும் பீப்புளால. சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது கோடு கேட்கும் உங்க மெயிலுக்கு அனுப்பி, ஓகேங்களா? அகைன் லாகின் பண்ண சொன்னோம் Facebook போது இருந்து. இந்த மாதிரி ரெண்டு ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள வர முடியும். ஒன்ஸ் ஒரு தடவை நீங்க உங்களோட சிஸ்டமுக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வேற யாராவது வேற சிஸ்டம்ல இருந்து ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த 2 ஆத்தென்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒன் டைம் நீங்க அந்த ஆத்தென்டிகேஷன் கொடுத்து நீங்க ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அக்கவுண்ட்ஸ்ல போயிட்டு ஆட் அக்கவுண்ட்ஸ். கீழே வாங்க. இன்னொரு ஸ்டெப் பண்ணல நம்ம. கீழே வாங்க. பிசினஸ் அசெட்ஸ்.
ஸோ இது வந்து ஒரு பேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. அங்கேயே ஆட் பண்ணிட்டோம் அக்கவுண்ட்ல. ஓகே. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேல வாங்க. ஸோ இங்க இதே வேணா நீங்க பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். இல்ல இதே மாதிரி நீங்க வந்து வேற ஏதாவது ஆட் பண்ணாலும் இங்க வந்து கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா டைரக்டா அங்கேயே. உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது அருண்குமார். இதுல வந்து எப்படி ஆட் பண்றது மேம்? என்ன ஆட் பண்றது கேக்குறீங்க? இப்ப இந்த நீங்க ஆட் pages பண்ணீங்க இல்லையா? பேஜஸ் அப்படின்ட்டு போயிட்டு பேஜ் ஆட் பண்ணீங்க இல்லையா? இதே So, மாதிரி ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆமா. அது இங்க இருந்து கூட பண்ணலாம். இல்லாட்டி கீழ பிசினஸ் ஆக்செட்ஸ்னு இருந்துச்சு இல்லையா? அங்க ஆமா. போயிட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். ரெண்டு பிளேஸ்லயும் பாசிபிள் அது. ஓகேங்களா? அக்கவுண்ட்ஸ்ல வந்து இதுல நேம் மட்டும் நம்ம சூஸ் என்ன நேமோ அது மட்டும் இது பண்ணிக்கணுங்களா? ஆமா. நீங்க என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத இல்லப்பா நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து பிசினஸ் ஆசெட்ஸ்ன்றது வரிசையா காமிக்கும். நீங்க என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க? Facebook பேஜ் ஆட் பண்ணிருக்கீங்களா? அதுக்கப்புறம் Instagram ஆட் பண்ணிருக்கீங்களா? அதுக்கப்புறம் வேற ஏதாவது பேஜ் ஆட் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னு என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே வந்து காமிக்கும். இப்ப நீங்க ஒரே ஒரு பேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறதுனால ஒரு பேஜ் மட்டும் காமிக்குது உங்களோட பிசினஸ் ஆசெட்டா. ஓகேங்களா? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? புரியுது. ஓகே. மேல வாங்க. ஆ. அக்கவுண்ட்ஸ்ல போயிட்டு ஆட் அக்கவுண்ட்ஸ். ஆடுக்கு போங்க. இப்போ கிரியேட் நியூ ஆட் அக்கவுண்ட். இங்க ஆட் அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட் மேனேஜர்ல போயிட்டு உங்களால ஆட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அக்கவுண்ட் நேம்னா இதுல என்ன? கொல்கத்தா KOL அப்படின்னு கொடுங்க. இந்தியா அப்படின்னு கொடுக்காதீங்க. மும்பை இல்ல கொல்கத்தா. ஏசியா கொல்கத்தா. நம்மளோட டைம் ஜோன் வந்து அதுதான். INR. My business next. நம்ம வேற யாருக்கும் பண்ணா அதுல another business or client கொடுக்கணும். நீங்க ஒரு ஏஜென்சி மாதிரி இப்ப மத்தவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா another business or clientன்னு போயிட்டு அவங்களோட ஆக்சஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இங்க. ஓகேங்களா? எனேபிள் பண்ணிவிடுங்க. கிரியேட் ஆட் அக்கவுண்ட். டன். பேமெண்ட் இன்ஃபோலாம் இப்ப ஆட் பண்ண வேண்டாம். கடைசியில கூட நீங்க ஆட் ரன் பண்ணும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டன். ஓகே மேம். அவ்வளவுதான். இப்ப ஆட்ஸ் மேனேஜருக்கு போகலாம். இப்ப வந்த உடனே அசைன் பீப்புள் பாருங்க. 1 people is assigned to this accountன்னு வந்திருக்கு. ஓபன் இன் ஆட்ஸ் மேனேஜர் வந்து உங்களுக்கு எனேபிளா இல்ல. எந்த இது? இது இங்க பக்கத்துல ஓபன். ஆமா. இது வரல. அசைன் பீப்புளுக்கு போங்க. உங்க நேம் ஆல்ரெடி இருக்கு. கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் கண்ட்ரோல் கொடுங்க. கீழே வாங்க. மேனேஜ் ஆட் அக்கவுண்ட்ஸ்னு கொடுங்க. எனேபிள் பண்ணி விடுங்க அத. ஸ்க்ரால்லாம் பண்ண வேண்டாம். ஃபுல் கண்ட்ரோல் கீழே மேனேஜ் ஆட் அக்கவுண்ட்ஸ்னு கொடுத்துட்டு அசைன் கொடுங்க.
டன். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க பேஜ. ஓகே வந்து இப்ப ஆட்ஸ் மேனேஜர்ல போய் பார்க்கணுங்களா? ஆமா. இப்ப ஓப்பன் இன் ஆட்ஸ் மேனேஜருக்கு போனீங்கன்னா உங்களோட கேம்பெயின் அந்த இது வந்துரும். ஓகேங்களா? சோ அதுல இருந்து கிரியேட் கேம்பெயின் போயிட்டு அதுல இருந்து உங்களுக்கு பண்ண தெரியும்ல, அது அண்டர்ஸ்டுட் ஆச்சுல உங்களுக்கு. கேம்பெயின் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட் செட்ஸ்க்கு வரும். ஆட் செட்ஸ்ல வந்து வரிசையா வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து ஆட்ஸ். ஓகே. இது நீங்க ஆமா கேம்பெயின் வந்திருக்கு. கிரியேட் கொடுத்துட்டு கேம்பெயின் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். என்ன கேம்பெயின் அப்ஜெக்டிவோ அதை நீங்க கொடுக்கலாம். லீட்ஸ் தான் வேணும். லீட்ஸ் ரெக்கமெண்டட்ஸ். டிஸ்கிரிப்ஷன். ஓகே. கேம்பெயின் நேம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க பார்த்து ட்ரை பண்றீங்களா நீங்களா? ஓகே. இதுல அதாவது நேம் கொடுத்துட்டு கிரியேட் டெம்ப்ளேட் கொடுக்கணுங்களா? கிரியேட் டெம்ப்ளேட்லாம் கொடுக்க வேண்டாம். கேம்பெயின் நேம் கொடுத்துட்டு அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்கணும் நீங்க. கிளாஸ்ல நான் மத்தவங்களுக்கு சொல்லும் போது நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நோட்ல எழுதி வைக்கணும். நான் தான் ஸ்டார்டிங்ல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நோட்ஸ் எடுங்க அப்படின்னு. எங்கேயோ போயிட்டீங்க. கேட்டகரைஸ் யுவர் ஆட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது நமக்கு. ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிஸ். ஓகே. கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த நீச்சுக்கு வந்து நீங்க வந்து ஆட் கிரியேட் பண்றீங்க அப்படின்றது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த கேட்டகரி எல்லாம் மேட்ச் ஆகலைன்னா அதையும் விட்டுறலாம். ஓகேங்களா? மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்ல அது எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா அப்படியே விட்டுருங்க. கேம்பெயின் பட்ஜெட் கூட நம்ம லேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே கேம்பெயின் பட்ஜெட் போட வேண்டியதில்ல. ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்றது வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் மட்டும்தான் கேம்பெயின்ல. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் போங்க. இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் எங்கேயோ வந்திருக்கீங்க நீங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே. என்ன என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குது. வாட்ஸ்அப் மெசேஜ் வரணுமா? என்ன கன்வர்ஷன் அப்படின்னு கேக்குது. இதுதான். ஓகே. ஸோ கன்வர்சன்ஸ் வெப்சைட் கால்ஸா இல்ல வெப்சைட்டா எது வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கோல்
எதுக்காக வந்து நீங்க இத மெஷர் பண்றீங்க? அது வந்து உங்களுக்கு எனேபிள்டா இல்ல. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்றது. ஓகே. காஸ்ட் பெர் கோல், காஸ்ட் பெர் ரிசல்ட் கோல்லாம் ஆப்ஷனல் தான். ஷோ மோர் ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. ஷோ மோர் ஆப்ஷன். காஸ்ட் பெர் கோலுக்கு அடுத்தது கீழ இருக்கு பாருங்க. சூப்பர் மோர் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் அட்ரிபியூட் செலக்ஷன்ஸ் இதுவும் நமக்கு தேவை கிடையாது. பட்ஜெட், டெய்லி பட்ஜெட். ஸ்க்ரால் பண்ணி கீழ வாங்க. டெய்லி பட்ஜெட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ 1 டேக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, நீங்க 1 டேக்கு கொடுத்தா கூட அது 1 வீக்கு தான் அதை கால்குலேட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணும். ஓகேங்களா? நீங்க என்ன கொடுத்தீங்க? மேனுவல்ல கொடுத்துட்டீங்களா? சாரி, இல்ல இல்ல ரெக்கமெண்டட் ரெக்கமெண்டட் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேனுவல் கொடுக்கல மேம், ஆட்டோமேட்டிக் அந்த இதான் கொடுத்துருந்தேன். அதான் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டீங்க. மேனுவல் தான் நம்ம கொடுக்கணும். மேனுவல்ல தானே கிரியேட் பண்றோம். அதனாலதான் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேல வாங்க, ஃபுல்லா மேல வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு ஃபுல்லா வந்துட்டு யூஸ் ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ். சி ஆல் ப்ரீசெட் செட்டிங்ஸ் போங்க. அந்த செட்டிங் இருக்கு பாருங்க. சி ஆல் ப்ரீசெட் செட்டிங்ஸ். இந்த மாதிரி வருதா? இது கிடையாது நமக்கு. ப்ரீசெட் கேம்பெயின் செட்டிங் எடிட் திஸ் மேனுவலி. ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க மேனுவல் வேணாம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, சோ அதனாலதான். இல்ல மேனுவல் தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இதுல கிடையாது. லாஸ்ட்ல ஆட்ல தான் நான் வந்து மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வேண்டாம், நீங்க வந்து Facebook ரெக்கமெண்ட் பண்ற பிளேஸ்மெண்ட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆட்ல தான் அது வந்து அப்ளிகபிள். ஆமா. சரி பரவாயில்ல. இப்போ நீங்க ரஃபா தானே பண்றீங்க, பண்ணுங்க. கீழே வாங்க. ஸோ இன்ட்ரடியூசிங், இதுல வந்து ஷெட்யூலிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். எந்த டைம்ல இருந்து எந்த டைம், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் வந்து ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதுல வரும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ல வந்து வரும். மேனுவல்ல போனீங்கன்னா வராது. ஓகேங்களா? ஆடியன்ஸ் கண்ட்ரோல், ஆடியன்ஸ் கண்ட்ரோல்ல போனீங்கன்னா அது ஆடியன்ஸ் சஜஷனும் ஆப்ஷனல் தான். மேக்ஸிமம் ஃபேஸ்புக் அல்காரிதம் வந்து நமக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தான் ஆடியன்ஸ் வந்து அது வந்து கொடுக்கும். இன்னும் நீங்க நேரோ பண்ணீங்கன்னா உங்களோட ரீச் வந்து கம்மியாயிடும். ஆல்ரெடி உங்களுக்கு ரீச் வந்து கம்மியா தான் இருக்கு. 606 to 1.8K ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால ஆடியன்ஸ் சஜஷன்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டாம், நேரோ பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, கீழே வாங்க. ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணுங்க. அவ்வளவுதான் மேம். அதானா? நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட். ஸோ இது ஆட்ஸ். ஓகேங்களா? ஸ்க்ரால் பண்ணி மேல வாங்க. இப்ப ஆட் நேம் கொடுத்துக்கணும். ஓகேங்களா?
இதெல்லாம் எது எனேபிள் பண்ண வேணாம்னா பார்ட்னர்ஷிப் ஆட்ஸ். அதெல்லாம் எனேபிள் பண்ண வேண்டாம். ஃபேஸ்புக் பேஜ் ஆட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ம். இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட், பிசினஸ் அக்கவுண்ட் இருந்தா அத வந்து நீங்க இதுல கனெக்ட் பண்ணணும். இல்ல அது இல்ல. என்னோட பர்சனலான இதுதான் இருக்கு. ஓகே ஓகே, ஸ்க்ரால் பண்ணி கீழ வாங்க. கிரியேட் ஆட். புதுசா தான் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே. ம். வெப்சைட் URL அது எப்படி டிஸ்ப்ளே ஆகணும்? காலும் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால கால் ஆப்ஷனும் வருது. ப்ரொவைட் ஏ வேலிட் ஃபோன் நம்பர் அப்படின்னு வருது. ஓகே. ஓகே. செட்டப் கிரியேட்டிவ். ஆட் கிரியேட்டிவ்ங்கிறதுல நம்ம அந்த இமேஜஸ்லாம் கிரியேட்டிவ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இமேஜோ இல்ல வீடியோவோ ரெடி பண்ணி இதுல ஆட் பண்ணணும். ஆமா, கரெக்ட். ஓகே. லாங்குவேஜஸ் ட்ராக்கிங் இருக்கு. இது செட் பண்ணணுமா இல்ல அவ்வளவுதானா? ட்ராக்கிங் வந்து செட் பண்ண வேண்டாம். அது நம்ம வந்து மெட்டா பிக்சல் ஆட் பண்ணியிருந்தா தான் இது நம்ம செட்டப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட வேர்ட்பிரஸ் வெப்சைட் இருக்கணும். அதாவது நம்ம ஆன்லைன் செல்லிங் ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெட்டா பிக்சல் ஆட் பண்றோம் அப்படின்னா அது நம்மளோட ஆன்லைன் சேல்ஸ் ட்ராக்கிங், பர்ச்சேஸ் எத்தனை பேர் பண்றாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஈஸியா பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஈவன் பேஜ் வியூஸ் எத்தனை பேர் பண்றாங்க, எந்தெந்த பேஜ் பார்க்குறாங்க, அந்த மாதிரி ட்ராக்கிங் எல்லாம் நம்ம பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த மெட்டா பிக்சல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நம்ம வந்து மெட்டா பிக்சல் வந்து இன்டெகிரேட் பண்ணல. ஸோ இது வந்து நமக்கு வந்து பண்ண முடியாது. ஸ்க்ரால் பண்ணுங்க. லாங்குவேஜ் அவ்வளவுதான். யூஆர்எல் பாராமீட்டர்ஸ்னா இது அது எல்லாமே ட்ராக்கிங்கானது தான். நீங்க ட்ராக் பண்றதுக்கு என்ன URL வந்து நீங்க ட்ராக் பண்ண போறீங்க அப்படின்றத செட் பண்ண சொல்லுது. ஓகே ஓகே. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. அவ்வளவுதான். உங்களுக்கு ஆட் கிரியேட்டிவ்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க பப்ளிஷ் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? ஓகே. நான் வேணா இப்ப இது செஞ்சு பப்ளிஷ் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணாதானே அது வந்து பப்ளிஷ் ஆகும். இல்லாட்டி சும்மா தானே இருக்கும். ஆமா, பேமெண்ட் பண்ணாதான் பப்ளிஷ் ஆகும் உங்களுக்கு. ஓகே. அப்ப நான் கிரியேட்டிவ் ரெடி பண்ணிட்டு நான் இதுல வந்து சும்மா செஞ்சு பார்க்கறேன். ஓகே ஓகே ஃபைன். செஞ்சு நீங்க பார்த்து அப்புறமா லேட்டரா பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நான் இன்னைக்கு செஞ்சு பார்க்கறேன். கார்த்திக், நீங்க 2 days கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. நாங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க வந்து ரெக்கார்டிங் கேட்டுட்டு பாருங்க. ஓகேங்களா? இப் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஒரு கிளாஸ்ல வந்து உங்களை தனியா வந்து சொல்லி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தோ அதை கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நீங்க ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அருண்குமார். ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆர்கானிக்கா இப்ப ஃபேஸ்புக் ஆட் கிரியேட் பண்ணி எப்படி வந்து பீப்புள ரீச் பண்ணி நம்மளோட பிசினஸ் எப்படி க்ரோ பண்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ்புக்க ஆர்கானிக்கா வந்து நம்ம எப்படி வந்து பண்ண போறோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு இல்லையா? ஓகே.
ஓகேங்களா? ஸோ ஃபேஸ்புக்ல வந்து நெறைய ஆட்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆட்ஸ் பார்த்துருக்கோம். இ-காமர்ஸ் ஆட்ஸ், அதாவது சோசியல் மீடியால வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்கு. யூடியூப் ஆட்ஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், பின்னின்ட்ரெஸ்ட், லிங்க்டின், குவாரா, ட்விட்டர் இந்த மாரி நெறைய சோசியல் மீடியா வந்து இருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நம்ம ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் தான் பார்த்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இத பத்தி பேசியிருந்தோம். Facebook மார்க்கெட்டிங்ல வந்து ஆர்கானிக் ரீச் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பீப்பிள்ஸ் நெறைய பேர் என்கேஜ் ஆயிட்டே இருக்கணுன்றதுக்காக, Facebook என்ன பண்றாங்கன்னா, ஆர்கானிக்கா வந்து ப்ரமோட் பண்ற மார்க்கெட்டிங்க வந்து நெறைய பீப்பிள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதில்ல. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 10,000 ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க அப்டின்னா, உங்க பேஜுக்கு அதுல 2-6% பீப்பிளுக்கு தான் நீங்க வந்து ஆர்கானிக்கா ப்ரமோட் பண்ணீங்க அப்டின்னா, அது வந்து 2-6% பீப்பிளுக்கு தான் அதுல இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ஆர்கானிக்ல வந்து Facebookல ரீச் பண்றது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாப். ஓகேங்களா? ஸோ Facebook அப்ப எதுக்கு அப்டின்னா, Facebook வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கு. இப்ப உங்க ப்ராடக்ட்ல வந்து இல்ல உங்க சர்வீசஸ்ல இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க, இல்ல அதுக்கு ரிலேட்டடா வேற சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நீங் எல்லாருமே வந்து ஒரு கம்யூனிட்டி மாரி பில்ட் ஆகுறதுக்கு. பில்ட் எ கம்யூனிட்டி. ஓகேங்களா? அந்த பிளேஸ்ல வந்து நீங்க வந்து உங்களோட உங்களோட வியூஸ வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களோட வியூஸ கூட நீங்க அவங்க அவங்க என்ன மாரி சர்வீசஸ் குடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு தான் Facebook வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ Facebookல வந்து பீப்பிள் வந்து ஜாஸ்தி மார்க்கெட்டிங்கே பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஆடியன்ஸஸோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். இல்லையா? ஸோ ஆடியன்ஸ் உங்களோட ஆடியன்ஸ் வந்து நெறைய பேர். ஏன்னா அதனால தான் வந்து ஆர்கானிக் ரீச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ Facebookல வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து என்கேஜ் ஆயிட்டு இருக்காங்க டே டு டேல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து Facebookல வந்து உங்களோட ஆடியன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் வந்து ஈஸியா வந்து நீங்க என்கேஜ் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2-6% பீப்பிள் இப்ப நம்ம வந்து எந்த பேஜ்ல ஆட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றோமோ, அதே பேஜ்ல வந்து ஆர்கானிக்காவும் நம்ம வந்து பீப்பிள வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் டிப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க வந்து Facebook வந்து ஆட்ஸ்க்கு ஒரு பேஜ், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆர்கானிக்கா பண்றதுக்கு ஒரு பேஜ். இப்படி செப்பரேட் பேஜஸ் வச்சுக்க கூடாது. நீங்க எந்த பேஜ்ல வந்து ஆட்ஸ் ரன் பண்றீங்க, பீப்பிள ரீச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அதே பேஜ்லயே நீங்க ஆர்கானிக் பண்ணீங்கன்னா, உங்களால வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இப்ப உங்களோட ஆடியன்ஸ ரீச் பண்றதுக்கு, நீங்க எந்த மாதிரி வந்து உங்களோட கன்டென்ட்ட வந்து நீங்க குடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் நேட்டிவ் கன்டென்ட் அப்டின்னா, நீங்க கிரியேட் பண்ற கன்டென்ட் வந்து ஒரிஜினல் கன்டென்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க கிரியேட் பண்ணி பீப்பிள் கிட்ட கொண்டு போற கன்டென்ட் வந்து எய்தர் இமேஜா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும். ஸோ அது வந்து ஒரிஜினல் கன்டென்ட்டா இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவங்கள என்கேஜ் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணணும். உங்களோட போஸ்ட்ட வந்து நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களும் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆயி கமெண்ட்ஸ் குடுக்கணும். அவங்க வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து அவங்களோட என்கேஜ்மென்ட்ட இம்ப்ரூவ் பண்ற 3வது பாயிண்ட்னா என்கேஜ் ஆஸ் யுவர் பேஜ். உங்க ஃபாலோயர்ஸ் வந்து உங்க பேஜ்ல வந்து அவங்க என்கேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? கிரியேட் ஷேரபிள் கன்டென்ட். ஸோ பீப்பிள் வந்து ஷேர் பண்ணணும் அப்டின்னாலே, அவங்க அதுல என்கேஜ் ஆயி அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் மத்தவங்களுக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இல்லையா? ஸோ நம்ம குடுக்குற கன்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லணும்னா. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஸோ நல்ல குவாலிட்டியான கன்டென்ட் குடுக்கணும். நான் எவ்வளோதான் நெறைய கன்டென்ட் குடுத்துருக்கேன் அப்டின்னாலுமே, என்ன கன்டென்ட் குவாலிட்டியா இருக்கோ, அதாவது பீப்பிளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாரி ஒரு கன்டென்ட்ட குடுக்குறீங்களோ, அந்த கன்டென்ட் தான் ஜாஸ்தி வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீல்ஸ் வந்து
ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் ஃபேஸ்புக்ல. ஈவன் நம்மளே என்ன பண்ணுவோம், ஃபேஸ்புக் போனோம்னா ஃபர்ஸ்ட் ரீல்ஸுக்கு தான் போவோம். என்னென்ன ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஈவன் பீப்புளுக்கு என்டர்டைனிங்காகவும் இருக்கும். பிளஸ் அதுலயும் நம்மளோட பிசினஸ் ப்ரமோட் பண்ற மாதிரி நம்ம ஏதாச்சும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்டிமைஸ் ஃபேஸ்புக் பேஜ். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னா, உங்களோட நல்ல ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கவர் ஃபோட்டோவும் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலா நல்ல ஒரு கவர் ஃபோட்டோ. பீப்புளுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து அட்ராக்டிவான ஒரு கவர் ஃபோட்டோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அபவுட் அஸ் பேஜ். உங்களோட பேஜுக்கு வந்தவங்க ஃபர்ஸ்ட் உங்களோட அபவுட் பேஜ தான் பார்ப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாம அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்ப வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், Facebook அப்படின்றது வந்து மெயின் பர்பஸே வந்து பில்டிங் ஏ கம்யூனிட்டி. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அதுல இருந்து வெளியே வராம என்கேஜ் ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ நிறைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து என்கேஜ் ஆயிட்டு இருக்கறனால உங்களுக்கு டெடிகேட்டடான கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு ஃபேஸ்புக்ல. ஓகேங்களா? ஸோ ரீச் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கா போறதுல வந்து லிமிடேஷன்ஸ். யாரும் அன்மியூட்ல இருக்காங்க. டவுட்னா மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, இல்லாட்டி மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகேங்களா? நாட் லிமிட்டட் இன் ரீச் பை அல்காரிதம் அப்படின்னா உங்களால வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ல வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக பீப்புளோட ரீச் வந்து உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வரீங்க உங்க பேஜுக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 6% அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ரீச் வந்து கண்டிப்பா வந்து லிமிட்டடா இருக்காது. நிறைய பீப்புள கொண்டுட்டு ரீச் பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நீங்க ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப வந்து நீங்க facebook.com போயிட்டு உங்களோட பேஜுக்கு வந்து நீங்க போறீங்க. ஸோ நான் என்னோட பேஜுக்கு போறேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்னோட பேஜ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்றது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மெனு இருக்கு இல்லையா? ஸோ இதுல போயிட்டு நான் ஒரு குரூப் மாதிரி வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு கிரியேட் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு குரூப் நேம். இப்ப நம்ம தான் அட்மின் இந்த குரூப்புக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? மேம் ஸோ இது எப்படி சிமிலர் மேம் சொல்லுங்க அருண்குமார். இது எப்படி சிமிலர் டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தானா? வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இல்ல. இதுல நீங்க வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் உங்க பேஜ செலக்ட் பண்ணிட்டு உள்ள வருவாங்க. நம்ம யாரையும் ஆட் பண்ண முடியாது, அவங்க பார்த்துட்டு ஆட் ஆயிப்பாங்க. ஆமா. நம்ம வந்து பெர்மிஷன் வேணா குடுக்கலாம். அவங்க உள்ள வரலாமா, வேண்டாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த இதுல வந்து பிரைவேட், பப்ளிக் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் வந்து யார் யாருக்கு தெரியணும் அப்படின்னு, அதாவது உங்களோட ஃபாலோயர்ஸ்க்கு மட்டும் தெரியுமா? இல்ல வந்து எனிவன் எனிவன் கேன் சீ யாருக்கு எல்லாத்துக்குமே பப்ளிக்கா எல்லா பீப்பிளுக்கும் தெரியணுமா? அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பிரைவேட் அப்படின்னு போனோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். ஸோ பப்ளிக் அப்படின்னு நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் பிரைவசி. ஸோ இது வந்து பப்ளிக்னா என்ன? பிரைவேட்னா என்ன? அப்படின்ற டிஃபரன்ஸ் வந்து இதுல குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ கிரியேட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா உங்களோட குரூப் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு குரூப் அப்படிங்கிறது. இதுல வந்து பீப்பிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட போஸ்ட்ட வந்து உங்க குரூப்ல வந்து போடுவாங்க. சப்போஸ் அவங்களோட ஃபாலோவர்ஸா இருந்தாங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட போஸ்ட்ட கொண்டு வந்து உங்க குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அதாவது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களோட குரூப்ல இருக்கிறவங்க யாரு யார் இருந்தாலும் அவங்க வந்து உங்களோட உங்களோட போஸ்ட்டையும் அவங்க போடுவாங்க. நீங்களும் போஸ்ட் போடலாம். உங்களோட போஸ்ட்டையும் இந்த குரூப்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க போடணும்னாலும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, குரூப் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் ரூல்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு குரூப் அப்படின்னு இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு குரூப் ரூல்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ யார் வேணா வரலாம், எந்த கன்டென்ட்ட வேணா குடுக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த குரூப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட குரூப்ப என்னென்ன பண்ணலாம்? என்னென்ன அதாவது பி கைண்ட் அண்ட் கோர்டியஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒவ்வொரு குரூப் ரூல்ஸையும் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நாட் ஹேட் டு ஸ்பீச் ஆர் புல்லிங். சம் எக்ஸாம்பிள்ஸ் அதுவே குடுத்திருக்கு. நோ ப்ரமோஷன்ஸ். ரெஸ்பெக்ட்ஸ் எவ்ரிஒன்ஸ் பிரைவசி. ஸோ இதுதான் வந்து குரூப் ரூல்ஸ் அப்படிங்கிறது. இத வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? குரூப் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல போனீங்க அப்படின்னா, பெர்மிஷன்ஸ் எப்படி கிடைக்கும்? பப்ளிக் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ வந்து அ யார் வேணா உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டா, இல்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் அதாவது யாரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். செட்டப் குரூப் நேம் டிஸ்கிரிப்ஷன் குடுப்பீங்க. உங்களோட நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் உங்களோட பேஜுக்கு இந்த குரூப் கிரியேட் பண்ணதுக்கு என்ன ரீசன்? ஓகேங்களா? அந்த மாரி வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நியூ மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அ இன்ட்ரோ சில குரூப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, புதுசா மெம்பர்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா, வெல்கம் அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மெசேஜ் மாரி வரும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஏதாவது மெசேஜ் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரைவசி வந்து நம்ம வந்து பப்ளிக் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஹைட் குரூப் விசிபிலிட்டி எப்படி இருக்கணும்? விசிபிளா இருக்கணுமா? இல்ல குரூப் வந்து ஹிடனா இருக்கணுமா? ஒன்லி ஆல்ரெடி நெறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுக்கு மேல வேண்டாம். நம்ம யாரும் வேண்டாம் அப்படின்னா, நம்ம வந்து இத ஹிடன் கூட பண்ணி வச்சுக்கலாம். வேற யாருக்குமே இந்த குரூப் தெரியாத மாதிரி. ஓகேங்களா? பப்ளிக் குரூப் வந்து விசிபிளா தான் இருக்கும். சப்போஸ் நம்ம பிரைவேட் அப்படின்னு போட்டோம்னா, அந்த வந்து ஹிடன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லொகேஷன் நீங்க ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நெனச்சாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெப் அட்ரஸ் குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். குரூப் நீங்க கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இந்த குரூப்புக்கு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்சஸ் அதாவது அ
பேட்சஸ் அப்படின்னா ஒவ்வொரு குரூப் மெம்பர்ஸுக்கும் வந்து நீங்க ஏதாவது பேட்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி choose the batches people can earn and display in this group. ஸோ மெம்பர்ஷிப் ரொம்ப நாள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேட்ச், ஒரு 2 இயர்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேட்ச், அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பேட்சஸ் கூட கொடுத்துக்கலாம். இல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா அட்மின் அவங்க, மாடரேட்டர் அவங்க அப்படின்னு தெரியும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க பேட்சஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குரூப் எக்ஸ்பர்ட், கான்ட்ரிபியூட் பண்றவங்க, அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா, நிறைய போஸ்ட் வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேட்ச். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்சஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிசிபேஷன், குரூப் அஃபிலியேஷன் அப்படின்னா you can add a group affiliation to show that a specific person or organization is an admin of the group. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து ஒரு அஃபிலியேட்டட் பர்சனா இருக்காங்க, அதாவது ஒரு என்ன சொல்றது, நீங்க வந்து வேற ஒரு குரூப்புக்கு வந்து அஃபிலியேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா கூட அந்த ஆர்கனைசேஷனை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அட்மின்ஸ் நேம் வில் அப்பியர் அட் த பாட்டம் ஆஃப் தி குரூப்ஸ் கவர் போட்டோ. ஓகேங்களா? கவர் போட்டோக்கு கீழே வந்து குரூப் அஃபிலியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க யாரோட நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் அப்ரூவல். ஸோ யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? எனிவன், யாரா இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? இல்ல போத் மெம்பர்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் அப்ரூவ் டு த போஸ்ட் ஆர் கமெண்ட். அவங்க என்ன போஸ்ட் பண்றாங்களோ அத அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான், மெம்பர்ஸா இருந்தாலும் சரி ஜஸ்ட் விசிட்டர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களோட போஸ்ட் வந்து நம்ம மேனுவலா அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ண முடியும் நம்ம குரூப்ல அப்படின்னா அந்த அந்த ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்ட்டிசிபேஷன் வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். Who can participate in the group? Profile pages, only profiles. ஸோ யாரு வந்து இந்த குரூப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? அலோ போத் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் பேஜஸ். அதாவது ப்ரொஃபைல்ஸ் மட்டும் வச்சிருக்கிறவங்களும் இந்த குரூப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பேஜஸ் வச்சிருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல ஒன்லி ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் பேஜஸ்ல இருந்து கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்மள மாதிரியே பேஜ் கிரியேட் பண்ணவங்க பேஜஸ்ல இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாமா அப்படின்னு கேக்குது. இல்ல ப்ரொஃபைல்ல இருந்து மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுமா அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. டிஸ்கஷன்ஸ் வந்து நம்மளோட செட்டிங்க்கு வந்து எனேபிள்டா இல்ல, நம்ம பப்ளிக் அப்படின்றனால. ஓகேங்களா? ஆடட் டு த குரூப். வேற என்னென்ன பண்ணலாம் இந்த குரூப்ல அப்படின்னா, போஸ்ட் ஃபார்மன்ஸ். என்னென்ன போஸ்ட் கிரியேட் பண்ணலாம்னா ஈவெண்ட்ஸ், ஃபைல்ஸ். ஓகேங்களா? யார் யார் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணலாம் நம்மளோட பேஜ்ல, ஃபைல்ஸ் யார் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜிஐஎஃப் இமேஜஸ் எல்லாம் அலௌடா, லைவ் வீடியோஸ் கண்டக்ட் பண்ணலாமா, அதாவது வேற பார்ட்டிசிபென்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கிறோம். போல்ஸ் வந்து போடலாமா, ரீல்ஸ் கண்டக்ட் பண்ணலாமா. ஓகேங்களா? போலிங் அப்படின்னா அவங்க தெரியும் இல்லையா, ஒரு சர்வே மாதிரி இருக்கும். யாரு ஜாஸ்தி, எந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி வந்து கிளிக் ஆயிருக்கு அப்படின்றது போலிங் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. ஓகேங்களா? ப்ராடக்ட் டேக் பண்றது, ரைஸ் மணி, அதாவது நான் ப்ராஃபிட் பிசினஸா இருந்தா அவங்க எப்படி ரைஸ் பண்ணது, அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேம்ஸ் ப்ளே பண்றதுக்கு அந்த மாதிரி கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஓகேங்களா? ஸோ லேர்னிங் கைட்ஸ், எமர்ஜென்சி ரிலீஃப், ரியல் டைம் கனெக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு குரூப் கிரியேட் பண்ணீங்கன்னா அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது வந்து பிரைவசி அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்ரூவல். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டு அவங்கள வந்து கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? எய்தர் கமெண்டா இருந்தாலும் சொல்லி அவங்க ஏதாவது ஒரு போஸ்ட் கமெண்ட் பண்றதுனாலும் உங்களோட அதாவது அட்மினோட அப்ரூவல் இல்லாம அவங்க வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த பார்ட்டிசிபென்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இப்ப வந்து நம்ம எப்படி குரூப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுலயே வந்து வேற ஏதாவது குரூப் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் நம்ம குரூப். ஓகே, ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போடுறேன். ஸோ இதுல குரூப்ஸ் அப்படின்னு போறேன் சர்ச் ரிசல்ட்ஸ்ல. ஸோ பாருங்க, இது இந்த மாதிரி நிறைய போஸ்ட் நிறைய குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து பப்ளிக் குரூப், யார் வேணாலும் இந்த குரூப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன்னு காமிக்குது பாருங்க. மார்க்கெட்டிங் மீட் திஸ் குரூப்ஸ் ஏஐ இஸ் ஹியர் டு ஹெல்ப். ஓகே, இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இதுதான் குரூப், பப்ளிக் குரூப். ஆல்ரெடி வந்து 62,000 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது 6,200 மெம்பர்ஸ் வந்து இதுல இருக்காங்க. ஒரு ஓகேங்களா? சின்ன ஸோ டவுட். கேளுங்க சார். இப்போ இந்த குரூப் கிரியேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிசினஸ் பேஜஸ் இது இருக்கு இல்லைங்களா, அதுல போயிட்டு தான் கிரியேட் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஆமா, இப்போ நீங்க எந்த பிரைவேட்டா பிசினஸ் நம்ம பேஜ் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அதுல இல்ல, நம்ம பிசினஸ் அக்கௌண்ட்ல போயிட்டு இந்த குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும். ஆமாங்க சார். நம்ம புதுசா நம்ம பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? Okay. அதுல போயிட்டு நீங்க இந்த குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு பீப்புளை வந்து அந்த குரூப்ல வந்து டிஸ்கஷன் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்க. உங்க ப்ராடக்ட் ரிலேட்டடா, அதாவது ஒரு கம்யூனிட்டியே நீங்க கிரியேட் பண்றீங்க. Okay. ஓகேங்களா? ஸோ இதுல Okay. வந்து அபவுட் திஸ் குரூப் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ டைரக்ட் லிங்க் டு எனி வெப்சைட் இஸ் அலோவ்டு. நோ யூடியூப் லிங்க் டு பி போஸ்டட். ஜாப் போஸ்டிங் போர்ட்ஸ் நாட் அலோவ்டு. டு நாட் ஷேர் பேஜஸ் போஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம இங்க என்னென்ன செட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம குரூப்பை பாக்குறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மெம்பரா ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி மெம்பர்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆவாங்க. ஸோ 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த குரூப்பை. 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பர்சன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 6,200 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்மளால எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்கமிங் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் நடக்க போகுதா இந்த குரூப்ல அப்படின்றது வந்து இங்க அப்டேட் ஆகும். நம்ம இப்ப ஏதாவது ஈவெண்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஆல்ரெடி ஏதாவது ஈவெண்ட்ஸ் டெவலப் பண்ணியிருந்தாலும் இதுல வந்து வரும். ஓகேங்களா? மீடியா வந்து இவங்க என்னென்ன ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, போட்டோஸ். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்ல என்னென்ன போட்டோஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காமிக்குது. போட்டோஸ், வீடியோஸ், ஆல்பம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகும்.
ஸோ நீங்க ஜாயின் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு சில குரூப் வந்து என்ன பண்ணும்னா உடனே ஜாயின் பண்ணிரும். இந்த மாதிரி ஜாயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஜாயின் பண்ணிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இந்த குரூப்ல வந்து நீங்க போய் உங்களோட போஸ்ட் கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்பை வேற யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டட் குரூப்ஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது குரூப்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னாலும் எக்ஸ்ப்ளோர் குரூப்ஸ்னா இதுக்கு இந்த குரூப் மாதிரியே வேற என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத காமிக்கும். ஸோ அந்த குரூப் மெம்பர்ஸ் என்னென்ன போஸ்ட் பண்றாங்களோ அது உங்களுக்கும் ரீச் ஆகும். ஓகேங்களா? நீங்க ஏதாவது போஸ்ட் பண்ணா அந்த குரூப்ஸுக்கும் அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸுக்கும் வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம பிஸ்னஸுக்கு நம்ம ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி மெம்பர்ஸை இன்வைட் பண்ணி டிஸ்கஷன்ஸ் நடத்தணும். அந்த மாதிரி வந்து நம்ம பீப்புளை வந்து என்கேஜ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பில்ட் எ கம்யூனிட்டி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க வந்து நிறைய பீப்புள்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லிமிட்டட் கிடையாது. நிறைய பீப்புளை ரீச் பண்ண முடியும். அதுதான் சொல்ல வராங்க. இந்த குரூப்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்த வந்து உங்களால ரீச் பண்ண முடியும். அது வந்து அல்காரிதம்ல வந்து லிமிட் பண்ண முடியாது அப்படின்றதான் அவங்க சொல்றாங்க. உங்களோட பிராண்ட் அவேர்னஸை இதுல கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்ப நம்ம வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணி தான் ஷேர் பண்ண போறோம் இல்லையா பீப்புளுக்கு. இதர் போஸ்ட் இல்லாட்டி ரீல்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி தான் பீப்புள் கிட்ட ஷேர் பண்ண போறோம். ஸோ அந்த கண்டென்ட் வந்து வேல்யூ ஆடடா இருக்கணும். நம்ம ஆர்கானிக்கா கொடுக்கறது வந்து வேல்யூ ஆடடா இருக்கணும். செல்லிங் பர்பஸுக்காக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா நம்ம கிரியேட் பண்ற கண்டென்ட் வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ற மாதிரியான கண்டென்ட்ஸா இருக்கணும். மோஸ்ட் ப்ராபபிளி இமேஜஸை விட வீடியோஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஃபேஸ்புக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு 10 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி போஸ்ட் அப்படின்னா திஸ் ஆர் தட். ஸோ இங்க வந்து ஹாபி நோட்டன் அப்படின்றவங்க வந்து திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு இது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது 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 அதாவது ஹாரர் மூவி அப்படின்றத வந்து இந்த ஹாரர் மூவியா இந்த ஹாரர் மூவியா எது வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஹாரர் இந்தோனேஷியாவா இல்ல ஹாரர் மேன்கெனோரேகரா அப்படின்னு 2 ஹாரர் போஸ்ட் போட்டு எது வந்து பீப்புள் வந்து இதுவா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க பீப்புள் இந்த மாதிரி இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க கண்டிப்பா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் மற்ற பீப்புள்ஸ் கிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம் வேற யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாருங்க ஒருத்தவங்க ஷேர் பண்ணிருக்காங்க திஸ் ஆர் தட் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் இருக்கிறது எப்படி இந்த சேலஞ்ச் எப்படி அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸோ எது எது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டெம்போஸ் 50 லைக். ஸோ இது பிடிக்குமா இது பிடிக்குமா ஃபுட் திஸ் ஆர் தட். ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணி பீப்புள் கிட்ட ரீச் பண்ணலாம். இது ஹாரர் மூவி இது. திஸ் ஆர் தட். ஸோ இதுலயும் வந்து மூவி பத்தி தான் அவங்க போட்டிருக்காங்க. வில்ஸ் டு இம் என்ன லாங்குவேஜ்னே தெரியல. ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல போட்டிருக்காங்க திஸ் ஆர் தட் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பீப்புள் கிட்ட வந்து என்கேஜிங்கா போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். திஸ் ஆர் தட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து உங்க பிசினஸுக்கு ஏத்த மாதிரி இந்த திஸ் ஆர் தட் வந்து யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா?
அந்த மாதிரி யோசிச்சு பார்த்து என்ன 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 போஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நீங்க போடலாம். டெஸ்டிமோனியல்ஸ் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பாலிசி. டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்றது வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் இல்ல உங்களோட கிளைண்ட்ஸ் யாராவது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டெஸ்டிமோனியல்ஸை வந்து நீங்க எங்க ஃபேஸ்புக்ல வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? So I got to settle on Thursday evening and this is how much I'm left of this பொடி. It's so good அப்படின்னா அவங்க போட்டிருக்காங்க. So happy, thanks much அப்படின்னு சொல்லி டெஸ்டிமோனியல் ரிலேட்டடா போஸ்ட் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவங்க பாருங்க, வாட்ஸ்அப் மெசேஜை வந்து அவங்களோட டெஸ்டிமோனியல் போஸ்டா வந்து அவங்க போட்டிருக்காங்க. மிளகு குழம்பு பொடி இஸ் பர்ஃபெக்ட். Earlier I used to roast and grind. Now just need to add 2 tablespoons. Simplified my life and the taste is just as we like it. So இவங்க வந்து இவங்களோட இவங்க போஸ்டுக்கு கிடைச்ச டெஸ்டிமோனியல் இது. இவங்க ஆல்ரெடி இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க இல்ல இந்த வீடியோ எங்கேயாச்சும் போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து இந்த டெஸ்டிமோனியல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அவங்க அதை பார்த்தவங்க வந்து அவங்க வந்து ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த பொடியை யூஸ் பண்ணி அந்த குழம்பு பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அவங்க டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஒரு டெஸ்டிமோனியல் ரிலேட்டடா வந்து கண்டென்ட்டை வந்து கொடுத்து பீப்புள் கிட்ட ரீச் பண்ணலாம். இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. டிஸார்டர் அதுக்கப்புறம் டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்றது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன மாதிரி போஸ்ட் போடலாம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டைம் இவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு, இப்போ வந்து நியர்லி 70% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ விக்ஸ் இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வெப்சைட் பில்டர் தட் ஆஃபர்ஸ் வெரைட்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ அவங்களோட அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து எவ்வளோ வந்து கம்மியாயிருக்கு அப்படின்றத வந்து அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. முன்னாடி இவ்வளோ இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் போஸ்ட் போடலாம். அடுத்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா FAQs. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரி கே அப்படிங்கிறவங்க FAQ கொடுத்துருக்காங்க. வேர் டு ஐ இன்கார்பரேட் டைனமிக் விரிங்கிள் லிமிட்டர் அப்படின்னு. அதாவது இங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செல் பண்றாங்க, இந்த விரிங்கிள் லிமிட்டரை வந்து செல் பண்றாங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு வந்து அவங்க வந்து ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி FAQ கேட்டு அதாவது பீப்புளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் நம்மளே கேட்டு அதுக்கு ஆன்சரும் கொடுத்து நம்ம வந்து போஸ்ட்ல வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து லிங்க்ஸ் கொடுத்தோம்னா வந்து ஃபேஸ்புக் அல்காரிதம் என்ன பண்ணிடும்னா உங்களோட ரீச் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ மேரி கேவே பார்ப்போம் நம்ம. மேரி கே FAQ. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 3.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இவங்களோட பேஜுக்கு இருக்காங்க. மேரி கே இவங்க வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அதுதான் வந்து இவங்களோட பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம எடுத்திருக்கிற போஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? 3.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 552 லைக்ஸ் தான் கிடைச்சிருக்கு, 43 கமெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 1000 ஷேர்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து when compared to the followers வந்து அவங்க ரீச்
ரீச் பண்ணிருக்கிறது இது வந்து ஓகே தான். பட் நம்ம வந்து லிங்க் ஷேர் பண்ணோம்னா இன்னும் வந்து ரொம்ப கம்மியாயிடும் நம்மளோட. இது பாருங்க, இது இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு. 4 லைக்ஸ் தான் இருக்கு, 5 கமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம லிங்க் ஷேர் பண்றோம் நம்ம போஸ்ட்ல அப்படின்னாலே ஆர்கானிக் ரீச் ஃபேஸ்புக் அல்காரிதம் என்ன பண்ணும்னா லிங்க் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி பீப்புள் கிட்ட ஜாஸ்தி வந்து அந்த போஸ்ட் எல்லாம் ஷோ பண்ணாது, காமிக்காது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கிற சேலஞ்சே. ஆர்கானிக் ஃபேஸ்புக் ஆர்கானிக்ல இருக்கிற சேலஞ்சே அதுதான். ஸோ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் பீப்புள் கிட்ட ரீச் பண்றது வந்து கம்மியாயிரும். ஸோ எல்லாமே அவங்க FAQs தான் போட்டிருக்காங்க பாருங்க. Did you know that everyone should wear sunscreen every day whether it is cloudy and sunny day அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களே வந்து ஒரு ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு. ஸோ இன்னொரு கொஸ்டின், இன்னொரு ஆன்சர், அதையும் இமேஜஸாவே அவங்க வந்து இது வந்து கெரோசல் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. கெரோசல்னா நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றா ஸ்லைட் பண்ணி பார்க்கறதான் கெரோசல் அப்படின்றது. இந்த மாதிரி இமேஜஸ் நம்ம ஆட்ஸ்லயும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக்லயும் போஸ்ட் பண்ணலாம். ஸோ FAQ ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி நீங்க போஸ்ட்ஸ் வந்து போடலாம் ஆர்கானிக்கா. ஸோ வேற எப்படி போடலாம் அப்படின்னா ரீபோஸ்ட் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட். அதாவது உங்களோட ஃபாலோயர்ஸே வேற யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்க ரீபோஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட நேமை வந்து டேக் பண்ணலாம். இப்போ இவங்க பாருங்க, மசில்ஸ் அண்ட் ஃபிட்னஸ்ல வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க @லாரி வில்ஸ் அப்படின்றவங்களோட போஸ்ட். ஓகேங்களா? அது ஆக்சுவலா இந்த மசில்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் அவங்களோட போஸ்ட் கிடையாது, லாரி வில்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோடத வந்து இவங்க ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களோட கண்டென்ட்டை அவங்கள டேக் பண்ணி நீங்க ரீபோஸ்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குங்களா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். நீங்க வந்து எப்படி எல்லாம் போஸ்ட் பண்ணலாம் உங்க வந்து ஃபேஸ்புக்ல. குரூப்ல அந்த குரூப் ஓபன் பண்ணிட்டு அந்த குரூப்ல வந்து இதெல்லாம் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இல்ல சார், இதுதான் பண்ணணும் அப்படின்னு இல்ல, இதெல்லாம் ஐடியாஸ். ஓகே. ஓகேங்களா? அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஒரு இது வச்சு நம்ம ஐடியாஸ். நம்மளோட ஆமா, ஓன் நம்ம ஐடியாஸ்ல நம்ம business-க்கு வந்து ஏத்த கிரியேட் மாதிரி. பண்ணணும். கரெக்ட் கரெக்ட். நம்ம பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதாவது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்ப நமக்கு வந்து என்ன போஸ்ட் போடுறது அப்படின்னே தெரியாது இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ்டா இருப்போம். ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டண்டா வந்து பீப்புள் கிட்ட கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும்னா ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இதுல. எப்படி எப்படியெல்லாம் பீப்புள் போட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி கொடுத்தது தான் இந்த ஒரு 10 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம இதுல போட்டிருக்கோம், திஸ் ஆர் தட் அப்படின்னு. அதாவது இப்ப நீங்க உங்க பிசினஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடன் விண்டோஸா இல்ல யூபிவிசி விண்டோஸா, அது வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கலாம் திஸ் ஆர் தட் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து எடிட் பண்ணி உள்ள எடுத்துன்னு வர முடியுமாண்ணா? அந்த நேத்து சொன்னீங்களே கன்வா கன்வால வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். அங்க எல்லாம் எப்படி? வந்து அந்த மாதிரி டிசைனிங் டூல்ஸ்ல பண்ணதுதான். ஓ ஓகே. டெஸ்டிமோனியல்ஸ் வந்து நீங்க ஈவன் வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்ததா இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல வந்ததை கூட நீங்க எடுத்து போடலாம். ஓகேங்களா? இவங்க வந்து இத ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல வந்ததை வந்து போட்டிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களோட பிசினஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்க போடலாம். ஏதாவது பெர்சன்டேஜ் நீங்க ஆஃபர் கொடுக்குறீங்க அந்த மாதிரி, அது ப்ரமோஷன் பேஸ்டா போயிடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா முன்னாடி வந்து அதாவது உங்க யூபிவிசி விண்டோஸ் அண்ட் இப்ப வந்து எவ்வளவு பீப்புள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க,
எதனால வாங்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி திங்க் பண்ணி இப்ப வந்து நிறைய பீப்புள்ஸ், இவ்ளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸுக்கு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போட்டு காமிக்கலாம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. FAQ அப்படின்னா நீங்களே ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்றீங்க, ஓகேங்களா? எந்த மாதிரி இன்டீரியர் டிசைன் வந்து பெஸ்டா இருக்கும், எதனால அது பெஸ்டா இருக்கு அப்படின்றத நீங்களே ஆன்சர் வந்து கொடுக்குறீங்க, ஓகேங்களா? ஏன் பீப்புள் வந்து இந்த இன்டீரியர்ஸ் வந்து விரும்புறாங்க, வை டு பீப்புள்ஸ் லைக் மாடுலார் கிச்சன் அப்படின்னு போட்டு அது கீழே நீங்க வந்து ஆன்சரும் கொடுக்குறீங்க, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். இல்ல உங்களோட பிசினஸ் ரிலேட்டடா வேற யாராவது போஸ்ட் போட்டிருக்காங்க, அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரீபோஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? சோ அந்த போஸ்ட் எடுத்து ரீபோஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்கள டேக் பண்றீங்க, அப்படின்ற சிம்பிளை கொடுத்துட்டு அவங்களோட பேஜ் நேம் என்னவோ அதை டேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரீபோஸ்டும் பண்ணலாம் யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்டை. நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்ல, ஆல்ரெடி அவங்க கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நீங்க ஜஸ்ட் ரீபோஸ்ட் மட்டும் பண்றீங்க, சிம்பிள் போட்டு அவங்களோட பேஜ் நேமை டேக் பண்ணி ரீபோஸ்ட் பண்றீங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ட்ரெண்ட் அப்டேட்ஸ், அதாவது இப்ப கரண்ட்ல ட்ரெண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் அப்டேட் பண்ற மாதிரி போஸ்டும் கிரியேட் பண்ணி போடலாம். டுட்டோரியல்ஸ் அப்படின்னா இப்ப வந்து இங்க வந்து HubSpot வந்து சிஆர்எம் ரிலேட்டடா இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டுட்டோரியல்ஸ் வந்து அதாவது ஃப்ரீயா வந்து பீப்புள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபேஸ்புக் வருவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்கேஜ் பண்ணி வந்து அவங்க பிசினஸ்ல என்கேஜ் பண்ண வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி கூட போஸ்ட் போடலாம். வேல்யூஸ், அதாவது ஜஸ்ட் ஏதாவது வேல்யூ சொல்ற மாதிரி, யுவர் பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் ஈச் ஹேவ் எ வாய்ஸ், ஆர் யூ அவேர் ஆஃப் வாட் தே ஆர் சேயிங், ஜஸ்ட் ஒரு வேல்யூ தாட்ஸ் மாதிரி, ஓகேங்களா? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மாதிரி போட்டு பீப்புள் வந்து அந்த மாதிரி வேல்யூ போஸ்ட், அதாவது பீப்புளை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான். நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம கூட என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்றோம். மீம்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரா, நிறைய மீம்ஸுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மீம்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து பிசினஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. யுவர் ஸ்மால் பிசினஸ் மே சீம் அன்நோட்டிஸ்டு பை மெனி, பட் காட் சீஸ் எவ்ரி எஃபர்ட், எவ்ரி ஸ்டெப், எவ்ரி ப்ரேயர். பாருங்க, இந்த மாதிரி ஒரு மீம் வந்து போட்டிருக்காங்க அவங்க. இஃப் திஸ் யூ, அதாவது ஆடியன்ஸ் அவங்க வந்து என்கேஜ் பண்றதுக்காக, அவங்க கிட்ட இருந்து கமெண்ட் கேட்கறதுக்காகவே உங்களுக்கு அவகோடா பிடிக்குமா பிடிக்காதா, திங்க் யூ டோன்ட் லைக் அவகோடாஸ், உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த ரெசிபில ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க அவகோடா அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூட போஸ்ட் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ற ஐடியாஸ். இதுல ஜஸ்ட் 10 ஐடியாஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வந்து ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் வந்து இப்ப நீங்க வந்து வேற உங்க இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி நீங்க போய் பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டீரியர் டிசைன் ஹோம் டெக்கார் அப்படின்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலயே போயிட்டு நீங்க வந்து நிறைய பேஜஸ் எல்லாம் இருக்கும், எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாருங்க,
அவங்க எப்படி போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெக்கரேட்டிவா போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து போட்டோஸ் தான் நிறைய போட்டிருக்காங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து கூட நீங்க ஐடியாஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஐடியா தீர்ந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்காக வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணி போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. இது அந்த Facebookல தேடினாலே வந்துடுதுங்களாமா? வந்து குரூப்ஸ்ன்ட்டு இல்ல குரூப்ஸ்ல போய் தேடணுங்களா அந்த சர்ச்ல? Facebookல சும்மா போனீங்கனாலே வந்துரும் சார். இதுல நான் ஆல் தான் குடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்கா குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா பார்க்கலாம். இல்ல ஸ்பெசிஃபிக்கா பேஜஸ் அப்படின்னு பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். இது வந்து இதெல்லாமே பேஜஸ் ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் டிசைனா யாரு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, எத்தனை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா 10க்கும் மேல போஸ்ட் வந்து இங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? 10+ போஸ்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ் அப்படின்றது ஒரு குட் எஃபர்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுல பாருங்க 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த இன்டீரியர் டிசைன் அண்ட் ஹோம் டெக்கார் ஐடியாஸ் அப்படின்றதுலயே. ஸோ இதெல்லாம் பேஜஸ். இது பேஜஸ்க்கும் குரூப்புக்கும் என்னமா டிஃபரன்ஸ்? ஆக்சுவலி போஸ்ட் போடுறதுல ரெண்டுமே ஒண்ணு தானா இல்ல டிஃபரன்ஸ் எதனா இருக்குங்களா குரூப்புக்கும் இதுக்கும்? பேஜஸ்ல அதாவது பேஜஸ் அப்படின்றது நம்ம அக்கவுண்ட்ல நம்ம கிரியேட் பண்றது பேஜஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜஸ்ல நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க ஃபாலோவர் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம பேஜை யாராவது ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நம்ம பேஜ்ல இந்த ஃபாலோவர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதே வந்து குரூப் அப்படின்றது என்னன்னா ஒரு கம்யூனிட்டி மாதிரி. இப்ப நீங்க வந்து இந்த பேஜ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் கூட நீங்க கனெக்டடா இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த பிசினஸ்ல என்னென்ன போடுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதுல போய் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியாது. உங்க கண்டென்ட்டை இதுல போய் போட முடியாது உங்களால. ஓகேங்களா? ஆனா குரூப்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது. குரூப் அப்படின்றது ஒரு பேஜுக்குள்ள கிரியேட் பண்றது. ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஓகேங்களா? சோ இதுல போய் நீங்களும் போஸ்ட் பண்ணலாம், அவங்களும் போஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு டிஸ்கஷன் மாதிரி வந்து இருக்கும் குரூப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நீங்களும் உங்களோட இன்ட்ரெஸ்டடா இந்த இந்த ஸ்பெசிஃபிக்கான இன்டீரியர் டிசைன்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் ஏதாவது ஒரு போஸ்ட் போய் எடுத்து என்கேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? யார் அன்மியூட்ல இருக்கிறது கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்களேன். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். பேஜஸ்ல போனீங்கன்னா நீங்க வந்து போஸ்ட் பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி அந்த பிசினஸ்ல என்ன நடக்குது, அவங்க என்னென்ன போஸ்ட் போடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? குரூப்ஸ்ல போனீங்கன்னா நீங்களும் போஸ்ட் பண்ணலாம், அவங்களும் போஸ்ட் பண்ணுவாங்க, அந்த குரூப்ல இருக்கிற மத்த மெம்பர்ஸும் போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாதிரி அங்க பில்டப் பண்ணி உங்களோட பிசினஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணீங்கன்னா பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோவும் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட குரூப்ல என்கேஜ் ஆகுறது மட்டும் இல்லாம போஸ்ட்ஸ் பார்த்து ஃபாலோவும் பண்ண ஆரம்பிப்பாங்க. தனித்தனியா போடணுங்களா போஸ்ட்? இந்த குரூப்ஸ் ஓபன் பண்ணி அதுல போஸ்ட் தனியா போடணும், பேஜஸ் ஓபன் பண்ணி அதுலயும் தனியா போடணுங்களா இல்ல ஒரே இதுல போட்டா ரெண்டுத்துக்கும் வந்துருங்களா? நீங்க பேஜ் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால குரூப் கிரியேட் பண்ண முடியும். பேஜ்ல போயிட்டு பேஜ்ல இருந்து தான் நீங்க குரூப் கிரியேட் பண்றீங்க. குரூப் அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்க பிசினஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க. கனெக்ட் வித் பீப்புள் ஹூ ஷேர் யுவர் இன்ட்ரெஸ்ட். குரூப்ஸ் அப்படின்னா கனெக்ட் வித் பீப்புள் ஹூ ஷேர் யுவர் இன்ட்ரெஸ்ட். உங்க இன்ட்ரெஸ்டட் அதாவது லைக் மைண்டட் பீப்புள்ஸ் கிட்ட நீங்க வந்து என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த கம்யூனிட்டி வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு பேஜ் இருந்தா தான் உங்களால அங்க போய் குரூப் பண்ண முடியும், குரூப் கிரியேட் பண்ண முடியும். உங்க ப்ரொஃபைல்ல இருந்து கூட நீங்க குரூப் கிரியேட் பண்ணலாம்.
ஓகே. உங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடா போயிரும் உங்களுக்கு. உங்களோட ஃபேமிலி கம்யூனிட்டி அந்த மாதிரி வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஓகே. அந்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி தனியா, ஃபேமிலி கம்யூனிட்டி தனியா அப்படின்னு 2 குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. பிசினஸ் அப்படின்னு சொல்லும்போது, உங்க பிசினஸ் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி, அதுல ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? சரி, சரி. ஓகே. இப்ப கன்டென்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற ஐடியாஸ வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து எப்படி பீப்பிள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்றது? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நம்ம வந்து நேட்டிவ் கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். என்கேஜ்மென்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். ரீல்ஸ் வந்து பீப்பிள் வந்து நல்லா என்கேஜ் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து Facebookல ஆர்கானிக்கா வந்து எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஈவன் வந்து நீங்க வந்து ஈவென்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஈவென்ட் அப்படின்னு போனீங்கன்னா, ஆ இப்ப நீங்க வந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, பீப்பிள் கிட்ட என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா, ஈவென்ட் நேம், என்ன டைமு, ஆ இன் பெர்சனா அதாவது நேர்லயா இல்ல விர்ச்சுவல் ஆன்லைன்லயா அப்படின்றத நீங்க வந்து அந்த ஈவென்ட்ல வந்து யார் யார் ஹோஸ்ட் யாரு அதெல்லாமே வந்து நீங்க இதுல வந்து குடுத்துக்கலாம். குடுத்து ஈவென்ட்ட கிரியேட் பண்ணி பீப்பிள் கிட்ட என்கேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆடியன்ஸ வந்து நீங்க என்கேஜ் பண்ணணும் இல்லையா? நீங்க ஒன்ஸ் வந்து பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கு ஃபாலோவர்ஸ் எப்படி கொண்டு வர்றது? ஓகே. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஸ்டெப்ஸ் தான் இது எல்லாமே. சரி, சரி. ஈவன் இன்சைட்ஸ் கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இங்க சைட்ல போனீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஒரு போஸ்ட்டும் பண்ணல. ஸோ போஸ்ட் பண்ணோம் அப்டின்னா, நம்மளோட போஸ்ட் ரீச் எத்தன பேருக்கு போயிருக்கு? எவ்ளோ பேர் என்கேஜ் ஆயிருக்காங்க? எவ்ளோ பேர் லைக் குடுத்துருக்காங்க? எவ்ளோ பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க? எவ்ளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க? ரியாக்ஷன்ஸ் ஏதாவது குடுத்துருக்காங்களா? கமெண்ட்ஸ் குடுத்துருக்காங்களா? ஃபோட்டோ பிக்ஸு, லிங்க் கிளிக்ஸு, ஸோ அன்ஃபாலோ பண்ணவங்க இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் கூட வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஜுக்கு இந்த இன்சைட், கன்டென்ட்க்கு போனீங்கன்னா, கன்டென்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன இருக்கு? என்னென்ன எப்படியெல்லாம் வந்து போஸ்ட் ரீச் ஆயிருக்கு? என்கேஜ்மென்ட் எப்படி இருக்கு? எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஈவன் நம்மளோட அப்டேட் ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணா கூட, பீப்பிள் வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து காமிப்பாங்க. இல்லையா? ஸோ அதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு வந்து இங்க தெரியும். ரிஃப்ளெக்ட் ஆகும். எத்தன பேருக்கு ரீச் ஆயிருக்கு? என்கேஜ்மென்ட் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு. ஆடியன்ஸ் அப்படின்னா ஃபாலோவர்ஸ். நம்ம பேஜ் வந்து இப்ப தான் புதுசா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஃபாலோவர்ஸும் கிடையாது. ஓகேங்களா? When you have at least 100 followers, you will be able to see more information about you. ஸோ மினிமம் 100 ஃபாலோவர்ஸ் இருந்தா தான் வந்து, இதுல வந்து டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே.
ஸோ அபவுட் மென்ஷன்ஸ், ரிவ்யூஸ் ஏதாவது இருக்கு, ஃபோட்டோஸ். ஸோ உங்களோட பேஜ் வந்து நீங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆடியன்ஸ் எப்படி க்ரோ பண்றது? ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆட் ஆக்ஷன் பட்டன் வந்து ஆட் பண்ணணும். அதெல்லாமே வந்து இதுல வந்து நீங்க எடுத்துக்கலாம். டேக்கிங் செட்டிங்ஸ் எப்படி? ஸோ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே. ஸோ இப்ப வந்து Facebook பத்தி பார்த்திருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு 2 கேஸ் ஸ்டடி வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். Facebook ரிலேட்டடா. ஸோ அவங்க எப்படி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இப்ப வந்து நம்ம பார்க்க போறது வந்து அ "வை திஸ் கொலவெரிடி" சாங்க வந்து அவங்க எப்படி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட்டுமே இல்லாம நெறைய வந்து அவங்க அதுலருந்து ஏர்னும் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த மொபைல் கோட் அப்படின்றது மொபைல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க. ஓகே. ஸோ அவங்க கிரியேட் பண்ணதே இந்த ஹேஷ்டேக் தான். இந்த ஹேஷ்டேக் மூலமா தான் பீப்பிள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹேஷ்டேக் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீப்பிள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கே வந்து ஒரு இரிட்டேஷன் ஆகும்போது, அந்த ஹேஷ்டேக்கோட அந்த சாங்கோட லிங்க் அதாவது ஹேஷ்டேக் போட்டு அந்த சாங்கோட "வை திஸ் கொலவெரிடி" அப்படின்னு போட்டாங்கனாலே, அது என்ன ஆகும்னா, அந்த சாங்கோட லிங்க் வந்து கனெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டாங்க அவங்களோட மார்க்கெட்டிங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு வீடியோ வந்து இந்த மாரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அந்த ட்ரெண்டிங்க வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு.
ஸோ அவங்க எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஒரு ட்விட்டரும் மற்ற எல்லா சோசியல் மீடியாலையும் அந்த ஹேஷ்டேகை வச்சே வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து பீப்புளை வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஹேஷ்டேக் ஒய் திஸ் கொலவரிடி அப்படின்னு போட்டு. இன்னொன்னு வந்து ஸோ இவங்க வந்து யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரெண்டிங் ஆப்ஷன்ஸ், அதாவது பக்கெட் டிசைன் பீப்புளே பண்ண சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தெண்டுல்கரோட ரிட்டைர்மெண்ட் டேட்ல வந்து தெண்டுல்கரோட இமேஜ் போட்ட மாதிரி ஒரு பக்கெட்டு. ஏன்னா வந்து பீப்புள் வந்து இந்த இத வந்து மேக்ஸிமம் வந்து கிரிக்கெட்டர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விரும்புவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஆடியன்ஸஸ் டார்கெட் பண்ணி அந்த மாதிரி வந்து மார்க்கெட் பண்ணி எஸ்பெஷலி சோசியல் மீடியால வந்து இவங்க வந்து நம்பர் 1 வந்து வந்திருக்காங்க ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து அவங்களோட எப்படியெல்லாம் வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்றத பார்க்கறது மூலமா வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நமக்கும் அந்த மாதிரி நம்ம பிசினஸுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஸோ Facebook வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நடுவுல வேற ஏதாவது சாப்டர்ஸ் போகும்போது கூட நீங்க வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்னதான் வந்து Facebookலயும் இன்ஸ்டா ஆட்ஸ் பார்த்து இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல வந்து நமக்கு வந்து தனியாவும் ஆட்ஸும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அது இன்ஸ்டா ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்கானிக்கா எப்படி பீப்புள் கிட்ட போய் ரீச் பண்றது? ஓகேங்களா? ஸோ கம்பேர் டு Facebook, இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க ஆர்கானிக்கா கூட நிறைய பீப்புள போய் ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? Facebookல வந்து அந்த சேலஞ்சஸ் இருக்கு. பட் இன்ஸ்டால அப்படி கிடையாது. ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நிறைய பீப்புள வந்து நம்ம இன்ஸ்டால போய் ரீச் பண்ண முடியும். ஆர்கானிக்காவே. ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து பெர் டே வந்து 500+ மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து இன்னைக்கு நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி இன்ஸ்டாகிராமுக்கு நான் குடுக்குறேன். ஓகேங்களா?
ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாகிராமோட என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து 10 டைம்ஸ் ஹையர் என்கேஜ்மெண்ட் தேன் Facebook. Facebooka கம்பேர் பண்றத விட 10 மடங்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு ஹையர் என்கேஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 84 டைம்ஸ் ஹையர் தேன் Twitter. Twitterர கம்பேர் பண்ணும்போது 84 டைம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் பீப்பிள் வந்து ஹையர் என்கேஜ்மெண்ட் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஐடியல் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். உங்களோட ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ செல் பண்றது அப்படின்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களோட பிசினஸ ப்ரமோட் பண்ணணும்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஜென்ரலா வந்து 3 அக்கவுண்ட்ஸ் இருக்கு. பர்சனல் அக்கவுண்ட், பிசினஸ் அக்கவுண்ட், கிரியேட்டர் அக்கவுண்ட் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சனல் அக்கவுண்ட் அப்படின்றது என்னன்னா, ரொம்பவே லிமிட்டடான ஒரு பேசிக் ஃபங்ஷனாலிட்டிஸோட இருக்கும். ஓகேங்களா? பிசினஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது, அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னா, அதுல வந்து உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் கிடைக்கும். அதாவது எத்தன பேர் வந்து அந்த போஸ்ட்ட வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எத்தன பேர் அத ஷேர் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி அனாலிட்டிக்ஸ் கிடைக்கும். இது பிசினஸ் அக்கவுண்ட்ல வந்து உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் குடுக்க முடியும். அதெல்லாம் வந்து பெர்சனல் அக்கவுண்ட்ல பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே வந்து பிசினஸ் அக்கவுண்ட்ல குடுக்க முடியும். தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன் அப்படின்னா, வேற வேற சாஃப்ட்வேர்ஸ்ல உங்களால இன்டகிரேட் பண்ண முடியும். ஆப்ஸ் நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆப்ஸையும் வந்து உங்க இன்ஸ்டாகிராம் ஆப்போட லிங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பெய்ட் அட்வர்டைஸ்மென்ட் வந்து பாசிபிள் இதுல. ஓகேங்களா? இன்பாக்ஸ் சார்ட்டிங் அதாவது உங்களோட இன்பாக்ஸ் வந்து அ வருது அப்படின்னா, எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கணும்? அந்த மாரி சார்ட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம்லயே ஒரு ஷாப் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து மியூசிக் லைப்ரரி வந்து ஒரு ஸ்மால் மியூசிக் லைப்ரரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிசினஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது. கிரியேட்டர் அக்கவுண்ட்டுக்கும் பிசினஸ் அக்கவுண்ட்டும் சிமிலர் தான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல வந்து பிக்கர் மியூசிக் லைப்ரரி நெறைய மியூசிக் வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்கும். இதுல வந்து ஸ்மால் மியூசிக் லைப்ரரி அத கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனா இந்த கிரியேட்டர் அக்கவுண்ட்ல வந்து நம்ம வந்து அட்வர்டைசிங் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ண போறதில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரியேட்டர் அக்கவுண்ட்க்கு நீங்க போலாம். நம்ம வந்து பிசினஸ் தான் பார்க்குறோம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து பிசினஸ் அக்கவுண்ட் தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போனீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளோட அக்கவுண்ட் அப்படின்னா, இதுல வந்து ம். உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ஓகேங்களா? இத நியூவா கிரியேட் பண்ண ப்ரொஃபைல். இப்பதான் கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைல்ல வந்து ஸோ செட்டிங்ஸ் இங்க போனீங்கன்னா, எடிட் ப்ரொஃபைல், வியூ வாட்ச் இங்க வந்து செட்டிங்ஸ் இத கிளிக் பண்ணீங்கன்னா, செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க போனீங்க அப்படின்னா, உங்களோட அக்கவுண்ட் டைப் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எடிட் ப்ரொஃபைல், நோட்டிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட் ஆக்சுவலா இத நான் கிரியேட் பண்ணதே பிசினஸ் அக்கவுண்டா தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நீங்க வந்து ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறனால நமக்கு இதெல்லாம் வந்து காமிக்குது. ஸோ உங்களோட பர்சனல் அக்கவுண்டா இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி பிசினஸ் அக்கவுண்டா மாத்துறதுன்னா, ஸோ இங்க போனீங்க அப்படின்னாலே, உங்களோட அக்கவுண்ட் வந்து அக்கவுண்ட் டைப் எப்படி இருக்கும்னா, ஸோ இதுலயே வந்து அக்கவுண்ட் டைப் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் பிசினஸ் அக்கவுண்டா கிரியேட் பண்ணனால ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட் அப்படின்னு காமிக்குது. இல்ல அப்படின்னா அக்கவுண்ட் டைப் அப்படின்னு இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ அந்த அக்கவுண்ட் டைப்ல போயிட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்றீங்க. ஸ்விட்ச் டூ பிசினஸ் அக்கவுண்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து மொபைல்ல பண்ணிக்கலாம். என்ன கேட்டா இத விட மொபைல் ஆப்ல வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ மொபைல்லயே எப்படி பண்றது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து Instagram தான் நம்ம பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா. ஓகே. ஓகேங்களா? ஸோ Facebookஅ நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. இல்ல நீங்க அகெயின் வந்து அந்த Facebook பேஜ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்த்துட்டு Instagram மார்க்கெட்டிங் வந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பெர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து எப்படி ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட்டா மாத்துறது அப்படின்றத நான் நாளைக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி பிசினஸ் அக்கவுண்ட்டா இருக்கு. நான் ஒரு பெர்சனல் அக்கவுண்ட் எடுத்துட்டு அத எப்படி பிசினஸ் அக்கவுண்ட்டா மாத்துறது அப்படின்றத சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படியெல்லாம் கன்டென்ட் கிரியேட் பண்ண போறோம், எப்படியெல்லாம் பீப்பிள ரீச் பண்ண போறோம். Instagram மூலமா. ஓகேங்களா? அது எப்படி நெறைய பேர்கிட்ட டேக் பண்றது, என்னென்ன பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட எல்லாம் எப்படி டேக் பண்றது, நெறைய ஃபாலோவர்ஸ் எப்படி கொண்டு வர்றது, அதெல்லாமே டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அப்ப இன்னைக்கு செஷன் வைண்ட் அப் பண்ணிரலாமா? ஓகே. வேற யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. அருண்குமார், தனுஷ்ராஜு. சொல்லுங்க மேம். மேம் இல்ல மேம், கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு மேம். நெட்வொர்க் இஷ்யூ இருக்குங்களா உங்களுக்கு? எஸ் மேம். புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். ஓகே. அருண்குமார் உங்களுக்கு ஆர்கானிக் புரிஞ்சுதுங்களா Facebook? நான் அதை ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு வேணா உங்களுக்கு சொல்றேன் எப்படின்ட்டு. ஓகே. ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே தேங்க்ஸ். போலாம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆயிடுச்சு. போயிடலாமா?